வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு லொட்டேஷன் ஆகி வரும். 1000% இந்த ஒரு மெத்தேடை வச்சு எல்லா நம்பர்களுமே ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் நம்பர்ஸும் வந்துடும், ஆப்போசிட் பவர் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்களும் வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த நம்பருக்கு அப்புறம் இன்னொரு நம்பர் வரக்கூடிய நம்பரும் இதில் வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு 0 வருதுன்னா 0வுக்கு பவர் நம்பரும் வந்துடும், ஆப்போசிட் நம்பரும் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த 0க்கு அப்புறம் இன்னொரு நம்பர் வரக்கூடிய நம்பரையும் நம்ம இங்கே கொடுத்துட்றோம். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நானே என்னையோடைய மெத்தேடில் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆடுவருக்கு பண்ணி இந்த நம்பருக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் தான் 3 நம்பர்ஸ் திரும்ப திரும்ப லொட்டேஷன் ஆகி இந்த நம்பருக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. இந்த நம்பரை உங்கள் எல்லா நம்பர்களுக்குமே ஷேர் பண்ணலாம். இதை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான் இது. இந்த நம்பர்ஸை நீங்கள் எந்த ஒரு கேமுக்காக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நமக்கு கேஎலுக்கு அதிக வின்னிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி டியருக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஏ போர்டுலேயே 0 வருதுன்னா அடுத்தபடியாக அன்னைக்கு அந்த போர்டுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் அடுத்தபடியானா இப்போது நமக்கு கேஎலுக்கு இன்றைக்கி 0 வந்திருக்கு. அப்போது நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் 0வுக்கு 2 வரும், 1 வரும், 5 வரும். இந்த நம்பர்ஸில் இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக அடுத்த நாள் போர்டுக்கே வரும். எல்லா நம்பர்களும் கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேடு தான் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். எந்த போர்டில் எந்த நம்பர் வருதோ அந்த போர்டுக்கே நமக்கு அந்த நம்பர் கரெக்டாக உட்காரும். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் நம்பரில் 3 நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா அந்த 3 நம்பருக்கு என்னென்ன நம்பர் அதிக நம்பர் ஆப்போசிட் நம்பரில் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்படி கிடைக்கிற நம்பரை நீங்கள் ஒரே நம்பராகவே வச்சு நீங்கள் 100% ஆல் போர்டு வின்னிங் எடுக்க முடியும். இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி தான் நம்ம ஆல் போர்டு தொடர்ந்து வின்னிங் கொடுத்துக்கிட்டு வர்றோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். இப்போது நமக்கு இப்போது 0 நமக்கு ஏ போர்டில் வந்தாலும் அடுத்தபடியாக ஏ போர்டுக்கு வரக்கூடிய நம்பர் அந்த போர்டுக்கு இந்த 3 நம்பர்ஸ் தான் வரும். அந்த 3 நம்பரில் நமக்கு ஒரே போர்டுக்கே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஏ போர்டு வந்துச்சுன்னா ஏ போர்டு, பி போர்டு வந்தால் பி போர்டு, சி போர்டு வந்தால் சி போர்டு. அதே மெத்தேடு தான் இந்த நம்பர் ஃபுல்லாகவே நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். 0விலேருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு ஆப்போசிட் நம்பரும் இங்கே வந்துடும், பவர் நம்பரும் வந்துடும். அது இல்லாமல் ஒரு நம்பர் நமக்கு எந்த நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸையும் இங்கே நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். சார்ட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆடுவருக்கு பண்ணி இது என்னையுடைய மெத்தேடில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தேடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சார்ட்டெல்லாம் கூட நல்லா வச்சு பாருங்கள். இந்த மெத்தேடில் இருந்து தான் அதிக வின்னிங்கிறது ரெகுலராக கிடச்சிருக்கு. எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இப்போது நமக்கு 1க்கு ஆப்போசிட் நம்பர் 4, 1க்கு பவர் நம்பர் 6. இதை விட்டால் நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
அதே மாதிரி தான் இப்போது 2 வந்துச்சுன்னா 2க்கு வந்து 0, 5, 9 தான் வரும் அடுத்த நாள் ரிசல்ட்டாக. இப்போ 3 வருதுன்னு வச்சுக்கோங்க, 3க்கு 8 வருது, 6 வருது, 1 வருது சரிங்களா. அதே மாதிரி 4 வந்துச்சுன்னா 4க்கு வந்து 1, 7, 8 இதுதான் நமக்கு வரும். சில இடத்துல வந்து நம்ம அந்த பவர் நம்பர்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு பவர் நம்பர் நமக்கு எப்போவோ ஒருக்கா தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். அதனால வந்து நம்ம வந்து கொடுக்கல பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ்க்கு வந்து. இப்போது 5 வருதுன்னா 5க்கு அப்புறம் 2, 8, 0 அதில் வந்து நீங்கள் இந்த ஒரு நம்பரை கரெக்டாக சூஸ் பண்ணி அந்தந்த போர்டுக்கே கூட வின்னிங் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா. எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இப்போது 6 வருதுன்னா 6க்கு 9, 1, 4 தான் வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னா 7க்கு அப்புறம் வந்து 4, 9, 5 அதிகமாக வந்து 7 வந்துச்சுன்னா 4ம் 9ம் தான் அதிகமாக வரும். அதை விட்டால் நமக்கு 5 வரும். அதே மாதிரி இப்போது நமக்கு 8ஆம் நம்பர் ரிசல்ட் வந்துச்சுன்னா 8க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் 5 வரும், 4 வரும், 7 வரும். இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும் 8 வந்துச்சுன்னா. அதே மாதிரி 9 வந்துச்சுன்னா 7 வரும், 0 வரும், 2 வரும். இந்த நம்பரில் இருந்து தான் ஒரு நம்பர் நமக்கு அந்த போர்டுக்கே நம்ம வின்னிங் நம்பர்ஸாக எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் இந்த மெத்தேடை பயன்படுத்துங்க. நீங்கள் 100% வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஒரு ஃபார்முலா மெத்தேடை உங்களுக்காண்டியே கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங்காகவே வந்து. இப்போது நமக்கு அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் 165ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு சரிங்களா. இந்த 165க்கு நம்ம எந்தெந்த இடத்துலேருந்து நம்பர்ஸ் எடுக்கிறோங்கிறத நீங்களே பாருங்கள். 1க்கு வந்து இந்த இடத்துல இருந்து இந்த 3 நம்பர்ஸ்லேருந்து நமக்கு நம்பர் வரும். 6க்கு பார்த்தீங்கன்னா 9, 1, 4 சரிங்களா. 5க்கு 2, 8, 0 சரிங்களா. இந்த 3 இடத்துக்குள்ள இருந்தே உங்களுக்கு 2 நம்பர் ஃபுல் வின்னிங் நம்பர்ஸே வந்துடும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு வியாழக்கிழமை என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும் 907 சரிங்களா. 907 ரிசல்ட் வந்துருந்துச்சு வியாழக்கிழமை. நமக்கு வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டு 165 சரிங்களா. இப்போது இந்த ரிசல்ட்டுக்கு எப்படி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். இதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம். இப்போது 9க்கு இங்கேருந்து நம்பர் வரணும் சரிங்களா. அடுத்து 0க்கு இங்கேருந்து நம்பர் வரணும். அடுத்து 7க்கு இங்கேருந்து நம்பர் வரணும். அப்போது இது ரெண்டையும் நமக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்கையில் எந்தெந்த நம்பர்ஸ் நமக்கு பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 0க்கு அப்புறம் 2, 1, 5 நமக்கு 1 வந்துருச்சு, 5 வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துலையும் பாருங்கள் 7க்கு அப்புறம் 5 சரிங்களா. 7க்கு அப்புறம் 5, 0க்கு 1 2 போர்டுமே பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. அதாவது நமக்கு சி போர்டில் 5 பாஸ் ஆகிருச்சு, பி போர்டில் அந்த போர்டுக்கே வந்து நமக்கு 1 பாஸ் ஆகிருச்சு. இந்த ஒரு மெத்தேடை நம்ம பயன்படுத்தி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். இப்போது இதே மெத்தேடை பயன்படுத்தி நமக்கு இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நம்ம பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு வந்து 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 இடத்துலையுமே நமக்கு 0 கிடச்சிருக்கு. அதனால் வந்து 0ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6க்கு 9 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1க்கும் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கணக்கு. இப்போ வந்து நம்ம சனிக்கிழமை நடைபெறுது 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் வந்து கெஸ்ஸிங்லேயே உங்களுக்கே தெரியும் 9யும் 0வும் தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்கல. 9யும் 0வும் தான் கொடுத்துருக்கேன். 1000% ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே இந்த ஒரு நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க. 100% வின்னிங் எடுக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். ஆல் போர்டு வந்து சனிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 9, 0 ஸ்ட்ராங்காக இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம் ஆல் போர்டு.
2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்கிறது நம்ம ரெகுலராகவே வந்து கொடுத்துருக்கோம். நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டுமே டியருக்கும் கேஎலுக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் குரூப்பில் வந்து ரெகுலராக கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.